ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பார்த்துட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டடி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுட்டடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அமௌண்ட் வருமா, அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் வெயிட்டிங் டைம் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டடி கொடுத்துட்டுவாங்க சரிங்களா. ஸோ ஃபுட்டடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் பே வராது அப்படின்ட்டு நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணாமே விட்டுருவாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதையும் இந்த வீடியோல நான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்துல எல்லாம் இன்னமும் வந்து ரெஸ்டாரண்ட் வெயிட்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஆனா அதுவே ஒரு சில மாவட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கில ரெஸ்டாரண்ட் வெயிட் டைம் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பே அவுட்டோடய நம்ம வந்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கறதுனால அதை பத்தி தான் இந்த சொல்லலாம். ஏன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிக்கப்புக்கு போயிருந்தேன் சரிங்களா. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரெடி வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நாட் ரெடி கொடுத்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்லயே வந்து ஃபுட் ரெடி குடுத்துருவாங்க. ஆனா ஒரு சில கடையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்டர் அசைன் ஆயிரும். ஆர்டர் அசைன் ஆன அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரெடி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் நின்னோம் அப்படின்னா, அவங்க அப்பதான் வந்து வெயிட் பண்ணுங்க, நாங்க ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்து என்ட்ட கேட்டாரு. "அண்ணா நான் வந்துட்டேங்கண்ணா. ஆனா வந்து ஃபுட் இன்னும் ரெடி ஆகல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுட் ரெடி குடுத்துட்டாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3.0 அப்படின்ற ஸ்கீம் பேப்பர் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் ரெடி வந்துருச்சு அப்படின்னா, ஃபுட் ரெடி வந்து நாட் ரெடின்னு போட்டுருங்க. போட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு டெலிவரியும் பண்ணிடுங்க. சரி. ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் உங்களோட ஏர்னிங்ஸ்ல போனீங்கன்னா, அந்த ஆர்டர் வந்து இருக்கும். அந்த ஆர்டருக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ரெக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் டிலேயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த கடையில வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணேன் அப்படின்னு நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல அந்த டிக்கெட்ட வந்து அவங்க வந்து மேனுவலா வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து நீங்க எவ்வளவு நேரம் நீங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா, மினிமம் ஒரு ரூ. 10 உங்களுக்கு வந்து அவங்க வந்து டிக்கெட் வந்து கிளைம் பண்ணி குடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ரெஸ்டாரண்ட்லலாம் நீங்க வெயிட் பண்றீங்களோ, எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் நீங்க வந்து ரெஸ்டாரண்ட் வெயிட் டைம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மூலியமாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 50 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்கரெக்ட் அட்ரஸ். இப்போ இன்கரெக்ட் அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கஸ்டமர் கிட்டயே சொல்லிடலாம். சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லொகேஷன் வந்து வேற இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து இன்கரெக்ட் அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஸ்டமர் கேர்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீங்க மூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் நீங்க அதே மாதிரி ஆர்டர் போனீங்க அப்படின்னா, இன்கரெக்ட் அட்ரஸ் வந்து ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா நான் வந்து இந்த மாதிரி போயிருந்தேன். கஸ்டமர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் வர சொன்னாங்க. அப்படின்னு நீங்க டிக்கெட் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அதுக்குமே உங்களுக்கு கிலோமீட்டர் நீங்க எத்தனை கிலோமீட்டர் போனீங்களோ, அவங்க வந்து அத வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்க ஒரு நாளைக்கு 20 ஆர்டர் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 3, 4 ஆர்டராச்சும் இந்த மாதிரி மாட்டும். சரிங்களா? மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் டைம் வேற இன்கரெக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 ஆர்டரோ, 2 ஆர்டர் தான் கிடைக்கும். ஆனா இந்த வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்க ஒரு கடையில ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த வெயிட் டைம் வந்து போடுங்க. சரிங்களா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் 500, 300, இந்த 400 இந்த மாதிரி எடுக்குறாங்க. அது எதனால அப்படின்னு கேட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில நம்மளுக்கு வந்து நியூவா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஆன்போர்டிங் ஃபீஸ் மாதிரி எடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 இருந்து ரூ. 1500 வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கம்பெனிக்கு வந்து என்ட்ரி குடுக்குறோம், ஜாயின் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா ஒரு ஜாயினிங் ஃபீஸ் மாதிரி எடுப்பாங்க. சரிங்களா? பட் நம்ம அத எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ்லாம் நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. ஜாயினிங் போனஸ், ரெஃபரல் போனஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த போனஸ் டைம்ல நம்ம போய் லாகின் பண்ணி கரெக்டா ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னாலே, நம்ப அந்த மைனஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஆன்போர்டிங் ஃபீஸ் அத வந்து நம்ம அதிலேயே எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 1200 ஆன்போர்டிங் ஃபீஸ் எடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க அதுவே ஜாயின் பண்ணி கரெக்ட்டா ஒரு 28 நாள்ல என்னமோ ஓட்ட சொல்லுவாங்க.
அந்த மாதிரி கரெக்டா ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் போனஸே வந்து 5000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்ப வந்து அந்த 1400 1500 எடுக்கிறாங்க தெரியுங்களா? ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஈக்குவல் ஆயிக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லாகின் பண்றதோட சரி ஒரு 2 ஆர்டர் இல்லைன்னா ஒரு 10 ஆர்டர் இல்லைன்னா வாரத்துக்கே ஒரு 20 ஆர்டர் அதோட பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாயினிங் போனஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஜாயின் பண்றதெல்லாம் எப்படி, ஜாயினிங் போனஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத முழுக்க நான் சொல்றேன் சரிங்களா? நீங்க எந்தெந்த மாவட்டத்துல ஸ்விக்கி, ஜொமேட்டோ எதுவா இருந்தாலும் சரி எது ஓட்டுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ட்ரெண்டிங் டூ விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.